குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:26க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:25 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:22 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று காலை 6:14 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 5:25 வரை தைத்துலம், பின்பு மாலை 5:40 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் தங்க ரதத்தில் காட்சி அருளல். மதுரை ஸ்ரீ கூடலழகர், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகியோருக்கு ராபத்து உற்சவம் ஆரம்பம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. சங்கர நயினார் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் தந்த பல்லக்கில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு அம்பிகையை வழிபட நன்மைகள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள், தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:19 முதல் 3:03 வரை மேஷ லக்னம், 3:04 முதல் மாலை 5:05 வரை ரிஷப லக்னம், 5:06 முதல் 7:16 வரையில் மிதுன லக்னம், 7:17 முதல் 9:26 வரையில் கடக லக்னம், இரவு 9:27 முதல் 11:29 வரையில் சிம்ம லக்னம், 11:30 முதல் காலை 1:30 வரையில் கன்னி லக்னம், 1:31 முதல் 3:37 வரையில் துலாம் லக்னம், 3:38 முதல் 5:49 வரை காலை விருச்சக லக்னம், 5:50 முதல் காலை 8 மணி வரையில் தனுசு லக்னம், 8:01 முதல் 9:53 வரையில் மகர லக்னம், 9:54 முதல் 11:35 வரையில் கும்ப லக்னம், 11:36 முதல் மதியம் 1:15 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர பகவானுடைய ஓரை. 7 முதல் 8 மணி வரை சனி ஹோரை. 8 முதல் 9 மணி வரை குரு ஹோரை. 9 முதல் காலை 10 மணி வரை செவ்வாய் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை. 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சனி ஹோரை. 3 முதல் 4 மணி வரை குரு ஹோரை. 4 முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இந்த நாள்
இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களோடு பயணிக்கக்கூடிய நபர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும். அறிவு திறனை வளர்த்து கொண்டு செயல்பட்டால் நல்லது. சில இழப்புகளை தவிர்க்கலாம். ஒரு சில நேரம் உங்களுடைய பேச்சில் பதட்டம் இருக்கும். வார்த்தையில் வேதனை பிரதிபலிக்கலாம். இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்து விடுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை தவிருங்கள். உடனே இறை பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை தரும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடுகளை மேற்கொண்டால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். வாக்குஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு காலை பொழுதில் தேன் எடுத்துக்கொள்வது பேச்சு இனிமையாக வருவதற்கும் எந்தவிதமான வார்த்தைகளால் தீங்கும் ஏற்படாதபடி இருக்கும். வேலையில் மந்த நிலை இருக்கும். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் மிக சிறப்பாக செயலாற்ற முடியும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். மேஷராசி அன்பர்களே, அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய கண்காணிப்பு தேவை. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வேலைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் நெருக்கடியான சில சூழல்களை தவிர்க்க முடியும். உயர்வு நிறைந்த நாள். காதலர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். அதிலும் நட்பான அணுகுமுறை இருந்தால் மட்டுமே இவை சாத்தியம். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான அணுகுமுறையில் ஈகோ, அதாவது நான் எனும் விஷயங்களை கொண்டு வராதீர்கள். ஈகோ பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆக முதலில் யார் பேசுவது என்பது போன்ற ஒரு நிலை இருக்கும். குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகளால் சில மனக்கவலைகள் இருக்கும். பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக காணப்படலாம். எந்த விஷயத்திற்காக பணத்தை முதலில் செலவு செய்வது என்கிற என்ன ஓட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கும். தேவையான விஷயங்களுக்கு முதலில் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அத்தியாவசியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அனாவசியமான பொருட்களை வாங்குவதில் செலவுகள் செய்ய வேண்டாம். சேமிக்கக்கூடிய விஷயங்களில் சற்று இழுபறிகள் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மூட்டு வலி அல்லது தோல்வலி உபாதைகள் ஏற்படலாம். இதனால் வெளியூர்களுக்கு வேலை விஷயமாக பயணிக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக இயங்காதபடிக்கு நிலையில் இருப்பீர்கள். உடல் உபாதையின் காரணமாக கால்வலி சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்னர் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். பதட்டம் ஏற்படலாம். இந்த பதட்டத்திலிருந்து விடுபட தியானம் மேற்கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நாள். வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாள் பேச வேண்டாம். அதே போல கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளையும் தவிர்த்து விடுங்கள். கடனுக்காக கூட யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். நீங்களும் யாரிடத்திலும் ஒரு சிறிய தேவைக்காக கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. மனம் சம்பந்தமான குழப்பங்களோடு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களை, ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நலம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டிய நாள். தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும்.
பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். நெருக்கடியான சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாள் தைரியம் அதிகம் வேண்டிய நாள். மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாள் வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எதையும் உங்களால் சாதிக்கவே முடியாது. சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு போதுமான தைரியம் அதிகரிக்க வேண்டிய நாள். எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதை மாற்றி நேர்மறை ஆக்குங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக சற்று மன தைரியத்தோடு சில விஷயங்களை எதிர்த்து செயல்படுவது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கென்று ஒரு பாதையை வைத்துக்கொண்டு அதில் பயணித்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன்படி சில விஷயங்களை மாற்றி செய்வதால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முழுமையான விருப்பப்படியே சில வேலைகள் செய்தாலும் கூட அவை உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம். இன்று வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடித்து வெற்றி காண முடியும். ஆடம்பரமான விஷயங்கள், ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். வீண் விரயங்கள், வீண் செலவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். சுபகாரிய முயற்சிகளில் விவேகமாக செயல்படுங்கள். உங்கள் துணைவரோடு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையின் காரணமாக நல்லதொரு உறவை பராமரிக்க முடியாது. உங்கள் துணைவர் நல்லிணக்கத்தோடு இருந்தாலும் உங்களால் தொடர்ந்து அவற்றை கடைபிடிக்க முடியாமல் போகலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை வரலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இவை உங்களுடைய மகிழ்ச்சியை காணாமல் போகச் செய்யும். காதலர்களுக்கு பார்க்கும்போது இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பது நல்லது. இல்லையெனில் இருவரும் சந்திக்காமல் இருந்து விடுங்கள். அது இன்னும் மேலும் விசேஷம். சந்தித்து பிரச்சனைகள் ஆவதை விட சந்திக்காமல் இருப்பதே மிக நல்லது. இன்று நிதி நிலைமைகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் உங்கள் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய முடியாது. அளவுக்கு மீறிய சில செலவுகள் காரணமாக கையில் இருப்பு குறைவாக இருக்கும். இதன் காரணமாக உணர்ச்சி வசப்படுதல் உண்டாக்கலாம். பதட்டம் இருக்கும். செலவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற எண்ணம் எழலாம். ஆக கூடுதலான சில செலவுகளை தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியம் பாதிக்கலாம். ஆக முடிந்த வரையில் உணவு சார்ந்த விஷயங்களிலும் எண்ணத்திலும் கட்டுப்பாடு தேவை. இப்படி இருக்கும்போது நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் இவை உடல் நலத்திற்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். மாறுபட்ட சிந்தனைகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகள் காரணமாக வெற்றி கொள்வீர்கள். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
பக்தி நிறைந்த நாள், விவேகமாக இருப்பீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த நாள் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் ஓரளவிற்கு பயன்பெற முடியும். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா என்பதை ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து பார்த்து பேசுதல் நல்லது. இன்று வளர்ச்சிக்குண்டான சாதகமான அமைப்பு என்பது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறது. மனநிலையை அமைதிப்படுத்தவும் சமநிலையோடு வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். வேலையில் முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக கூட அமையலாம். வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களுடைய வழியில் சில அலைச்சல்களும் சில வருத்தங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவு உண்டு. தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்துவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் படிப்பிற்காக மட்டுமே உங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி வந்தால் கல்வியில் மேன்மையான ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வழி உண்டு. மனநிலை போக்கில் தம்பதிகளுக்கு சில உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிப்பீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாடு என்பது கூடாது. யாரையும் கட்டாயப்படுத்தி வேலைகளை செய்ய வைக்காதீர்கள். அது உங்களுக்கு எதிராக கூட போகலாம். ஆக உங்களுடைய துணைவருடைய மனப்போக்குக்கு ஏற்றாற்போல் அவர்கள் விரும்பக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். பண இழப்பு ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களுக்காக பணம் செலவு செய்தாலும் அதனால் பயன் ஏதும் இருக்காது. உங்களுக்கு அதிருப்தி நிலைக்கே இருக்கும். அலட்சியமான போக்கினால் பணம் இழக்கவும் நேரலாம். கவனமாக இருங்கள். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். தம்பதிகள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும் போது உச்சரித்தால் சீக்கிரமாக உடல் நலம் பெறுவீர்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் திருநீரே என்கிற பாடல்களை திருப்பதிகத்தை நீங்கள் 10 பாடல்கள் கொண்டது. அந்த 10 பாடல்களையும் ஆத்மார்த்தமாக சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனை நினைத்து ஒரு டம்ளரில் தண்ணீரில் சிறிது துளி விபூதி கலந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள அதை சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். நோய் நிவாரணம் பெறுவதற்கு பசுக்களுக்கு நீங்கள் பரங்கிக்காய் தானம் செய்வது நல்லது. அப்போது உடல் ஆரோக்கியம் சீர்படும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். அவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்துவதே நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓரைகள், சுப கிரக ஓரைகள். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். நெருக்கடிகள் நீங்கும். மறைமுக வெற்றி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். மன வருத்தங்கள் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரம்
1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனம் நிறைந்த நாள். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண நேரங்களில் அலைச்சல் உண்டாகும். இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்தால் நன்மைகளை அதிக அளவில் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் தனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப் பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய பேராசியும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமையும். உங்களுடைய உறுதியான தைரியமான மனநிலை, அதனோடு சேர்ந்த உங்கள் திறமை காரணமாக லட்சியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். இன்றைய நாள் குறித்த நேரத்தில் வேலைகள் முடிப்பது என்பது சாத்தியப்படாது. சற்று இழுபறியான நிலைக்கு பிறகே வேலைகள் நடக்கும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் காலதாமதங்கள் இருக்கும். வாய்ப்புகள் வரும்போது நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவத்தின் மூலம் ஒரு சில லாபம் பெறுவது என்பது காணாது. கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதில் முழுமையானது இருக்காது. எதிர்பார்த்தபடியான பலன்கள் குறைவாகவே இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். தோற்றப்பொலிவில் மாற்றம் உண்டாகும். செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும். உத்தியோகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பதிகள் உங்கள் துணையிடத்தில் இனிமையாக மகிழ்வாக பேசுவீர்கள். மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவை காணாமல் போகும். தம்பதியர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவதோடு அவர்களுக்கான சேமிப்பு சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி ஆலோசனைகள் நடைபெறும். காதலர்களுக்கு வருங்கால துணையினுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உங்களுடைய நல்ல விஷயங்கள் பகிரக்கூடிய விதம் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நிதி நிலைமைகள் திருப்திகரமாக காணப்படும். மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தேவைகளை சமாளிக்க போதுமான அளவிற்கு பணம் உண்டாகும். பெரும்பான்மையான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிறு தேவைகளுக்காக கூட சிறு கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வியாபாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து ஒப்பந்தங்கள் செய்வது அவசியம். மனதில் பட்டவுடனேயே சில வேலைகள் செய்யாமல் அதனுடைய நன்மை தீமைகளையும் பலம் மற்றும் பலவீனங்களையும் புரிந்து கொண்டு செய்வது அவசியம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சில உற்சாகம் இருக்கும். உங்களுடைய நிலையை நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு நிலையாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவ்வப்போது எண்ண ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் மாறலாம். இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வது அவசியம். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானின் அனுகிரகம் பெற வேண்டி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை கூடுமான வரையில் 27 முறையோ 54 முறையோ 108 முறையோ ஜபிக்க உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆக எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லும் பொழுது உங்களுடைய நிலைப்படி திருவருள் என்பது கூடிக்கொண்டே வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி மற்றும் வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான விஷயங்கள், அதை சார்ந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவது என்கிற எண்ணம் எழலாம். சிந்தனைகள் அதிகரிக்கும். செல்வாக்கு மேம்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மாற்றம் உண்டாகலாம். மந்தத்தன்மை நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். பெரிய நபர்களுடைய சந்திப்பு நிகழும்.
தலைமை பொறுப்பை ஏற்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இந்த நாள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். வேலையில் இருப்பவர்கள் சக நபர்களுடைய ஆதரவோடு துரிதமாக வேலைகள் முடிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைய நாள் சற்று அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தினசரி வேலைகளை எச்சரிக்கையாகவும் அணுகுமுறையாக கையாள்வது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடுதான் இருப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தி விளக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய குறைந்த அளவிலான தன்னம்பிக்கை காரணமாக திறமையாக சில வேலைகளை செய்வது என்பது கடினமாக உணர்வீர்கள். இதனால் வேலைகளில் தொய்வு இருக்கும். பணியாற்றும் முறைகளை சரியாக திட்டமிடுவது மிக நல்லது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சோர்வுகள் விலகும் நாள். புரிந்துணர்வில் காதலர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் சில குறைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுடைய குண நலன்களை ஆராயாமல் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. துணையினிடத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமைகளில் பார்க்கும்போது வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும் என்பது சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் சில பிரச்சனைகள் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தமான நல்ல ஆதாரமான உணவுகளை அதிக பலம் சேர்க்கக்கூடிய விதமாக சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வப்போது கால்களில் வலி காணப்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்க முடியாமல் சில நேரம் வேதனையாக கூட இருக்கலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பொறுமையாகத்தான் வந்து சேரும். அவசரப்பட்டால் வேலைகள் நடக்காது. இந்த நாளில் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். கூடுமான வரையில் திங்கட்கிழமை தினத்தில் வெண்மை நிறம் கொண்ட உணவுகளை தானம் செய்வது சிறப்பு. அதேபோல நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வெண்மை நிற ஆடைகளை வஸ்திரத்தை சமர்ப்பித்து பச்சரிசி நெல் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றலாம். மல்லிகை பூ சமர்ப்பிப்பது நல்லது. வெண்மை நிற பூக்கள் இப்படி செய்யும் போதும் பச்சரிசி மாப்பொடி மற்றும் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதாலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையும். சாதகமான சூழல் உண்டாக்கும். வண்டி வாகன பயணத்தினால் ஆதாயம் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி புரிதல் உண்டாகும். சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திர நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் விலகும் நாள். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உற்சாகமாக செயல்பட்டால் லாபம் உண்டு. இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் லாபம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். நீண்ட காலத்தில் நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். சில நேரம் உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும், அதாவது இரண்டும் கலந்தது போல காணப்படலாம். சில நேரம் மனக்கவலையோடு இருப்பீர்கள். மனதை வருத்தி கொள்ள வேண்டாம். துணிவே துணை என தைரியமாக செயல்படுங்கள் கன்னிராசி அன்பர்களே. இன்று சில காரியத்தை செய்வது என்பது கடினமாக உணர்வீர்கள். மகிழ்ச்சியான ஒரு சில அணுகுமுறையை பராமரித்தால் இன்றைய நாள் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். வேலையில் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தவறுகள் நேராமல் தடுக்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை உத்தேசித்து உங்கள் செயல்திறனை மேம்படுத்த வேண்டும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு மேற்கூறியபடி சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து செல்வது நல்லது. செயல்களில் விழிப்புணர்வு தேவை. செயல்பாடுகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். மாணவர்களே, படிப்பில் இருந்த தாழ்வுகள் நீங்கும், உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் படிப்பில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவதோடு அவ்வப்போது இறை வழிபாடு செய்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சரஸ்வதி தேவியை வணங்கி வர கல்வியில் மேன்மை உண்டாகும். அதேபோல ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு ஞானம் பிறக்கும், அறிவு பிறக்கும், புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். படிப்பது நினைவில் வைத்துக்கொள்ள ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. உங்களுடைய மனதில் சில பதட்டம் இருக்கத்தான் செய்யும். பாதுகாப்பற்ற தன்மையாக சில உணர்வுகளை உணரக்கூடிய நிலையும் இதனால் பாதிக்கக்கூடிய மன அமைப்பு இருக்கிறது. தம்பதிகள் உங்கள் துணைவரை எந்த விதங்களிலும் சந்தேகிக்காமல் அவர்களுடைய செயலுக்கு நீங்கள் நல்ல ஆலோசகராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையானது உங்களுடைய நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை பாதிக்கலாம். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையோடு சேர்ந்து இந்த நாளை கழிப்பதற்கு உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுக்கு உகந்த நாள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் லாபம் பெறுவதால் சேமிப்புகள் உண்டாகும். சற்று சிரமங்கள் விலகும் நாள். வரக்கூடிய வருமானத்திற்கு ஏற்றபடி சில நேரத்தில் செலவுகளும் பெருகி இருக்கும். ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் பணம் கையில் இருக்கும். அதுவும் போதவில்லை என்றால் சிறிய அளவிலாவது கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. ஆக பணத்தினுடைய தன்மைகள் வரவுக்கு ஏற்றாற்போல் செலவுகளை செய்ய திட்டமிடுங்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது சளி தொல்லைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். குளுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதிக நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். ஆசைகள் கைகூடும்.
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிரமம் விலகும் நாள். முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். வியாபார வேலைகளில் பொறுமையை கையாளுங்கள். உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதலை ஏற்படுத்தும். மற்றவர்களோடு சில வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிறைவேறுவதில்தான் தாமதம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அரசியல் தொடர்பான வேலைகளிலும் இருப்பவர்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியம், யோகம் உண்டு. வாழ்க்கை துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் துணையோடு நீங்கள் அகந்தையான போக்கை காண்பித்தால் உறவில் நல்லிணக்கம் சீர்குலையும். நான் எனும் எண்ணம் அடிப்படையோக்கு தவிர்த்து விடுங்கள். நான் என்பதே ஈகோ என்பது பொருள். ஆக உங்களுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது அவசியம். தம்பதிகள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள உங்கள் துணைவருடைய உணர்வுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். காதலர்கள் பார்க்கும்போது வருங்கால துணையினிடத்தில் தகுந்த நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தெரியாத சில விஷயங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு அமைதி வேண்டிய நாள். தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். நிதியின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். யோகாசன பயிற்சிகள் மூலம் சாத்வீகமாக உங்களுடைய வலிகளை குறைத்துக் கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மைக்கு சில நேரம் சோதனை ஏற்படும் விதமாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் உங்களுடைய நல்ல விஷயங்களை, ஒழுக்கத்தை சோதித்து கூட பார்ப்பார்கள். எதையும் நேர்மையாக நியாயமாக பேசக்கூடியவர்கள். இதன் காரணமாகவே மற்றவர்களோடு பகைமை உணர்வு ஏற்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை நீக்குவது நல்லது. வியாபாரத்தில் பொறுமை தேவை. சில விஷயங்கள் நிறைவேறுவதில் காலதாமதம் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வாழ்க்கை துணைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்களோடு போட்டிகள் செய்வதை குறைக்க வேண்டும். தீர்மானிக்கக்கூடிய நிலையில் பிறருடைய ஆலோசனைகள் தேவை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மன உறுதித்தன்மை அதிகரிக்கும். தைரியமாக செயல்பட்டு இன்றைய நாளுக்கான செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உங்களுக்கான வேலைகளை மிக சரியான முறையில் நீங்கள் திறமையோடு வேலை செய்து வெளிப்படுத்தும் பொழுது அதில் நல்ல பெயர் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பாராட்டுகள் மிகுதியாகும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளில் வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் விவேகம் வேண்டும். கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் இருக்கும். நெருக்கம் காணப்படலாம். உங்கள் துணையிடம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். களிப்பு ஏற்படும். ஆனந்தமாகவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. திருமணத்திற்குண்டான பேச்சுக்களை இன்றைய நாள் தொடங்கலாம். அல்லது காதல் விவகாரங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் வெளியிடலாம். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தும். நீண்ட காலத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை இன்றைய நாள் முடிப்பீர்கள். அன்பு நிறைந்த நாள். இன்று பணம் அதிக அளவில் இருக்கும். பணப்புழக்கம் காணப்படும். சேமிப்பு உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு நிலையானது உங்களுக்கு ஆழ்ந்த மன திருப்தியை அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நிதி நிலைமைகளில் ஏற்றம் பெறுவதற்கான வழிவகை உண்டு. இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாதபடி முழுமையான ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் செயல்படுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றத்தை நோக்கியே பயணிப்பீர்கள். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகமானது ஒவ்வொரு செயலிலுமே வெளிப்படும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து லாபத்தை எடுப்பீர்கள். புதிய வேலையாட்களுடைய செயல்பாடுகள் ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்தும். வேலையில் இருந்த சங்கடங்கள் தாமதங்கள் நீங்கி சுமூகமான நிலைகளை பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்வான செய்திகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் உற்சாகம் பிறக்கும். புதிய வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதியதொரு எண்ணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பண்பு பாசத்தோடு இருப்பீர்கள். கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும். விவேகம் வேண்டிய நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மகிழும் துணை, தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது
இழுபறியான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். உங்களுடைய பணி வளர்ச்சியில் தடைகள் ஏற்படும். இருந்தாலும் முறையான திட்டமிடல் இருந்தால் வேலைகளை மிக சுலபமாக கையாள முடியும். வேலைகள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் மிகச் சரியாக பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தொழில் வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் அதிக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புது நபர்கள் மூலமாக அறிமுகம் ஏற்படலாம். தம்பதிகள் உங்கள் துணையினுடனான நேர்மையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இந்த நேர்மை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும். பணம் அதிகம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் இருக்கிறது. கணிசமான தொகையை சேர்ப்பீர்கள். பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலை உண்டு. பணி நிமித்தமான வேலைகளில் விவேகம் வேண்டும். வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். மாணவர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் நாள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய வேலையினுடைய நன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிட்டும். உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஆன்மீக சக்திகளின் காரணமாக ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். மாணவர்கள் கல்வி நிலையில் உயர்வு பெறுவீர்கள். அடுத்த நிலை படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்த பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். பண ரீதியாக இருந்த கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கும். வண்டி பயண நேரங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அனுசரணையான போக்கு உண்டு. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும்போது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். அறிமுகத்தினால் அனுபவம் ஏற்படும். ஆதரவான சூழ்நிலைகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இருக்க வேண்டும். வேலையில் பொறுமை அவசியம். ஆழ்ந்த சிந்தனை தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி மேம்படும் நாள். மகிழ்வான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் பெருகும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானையும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். இன்று அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு சில விஷயங்களை கையாள வேண்டும். வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சியோடு போராட வேண்டும்.
வேலைகளில் செயல்திறன் மூலம் வேலையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை ஏற்படுத்தும். மோதல்கள் ஏற்படாமல் இருக்க உங்கள் துணையோடு பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். சில நேரம் காதலர்களுக்கு எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு பழகுதல் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். தொழில் விஷயமாக சில நபர்களோடு சில கருத்துக்களை கேட்பீர்கள். வேறு ஏதாவது ஒரு வேலைகளை ஈடுபடலாமா என்கிற எண்ணம் இருக்கும். புது தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பங்கு சந்தை மற்றும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படலாம். வண்டி வாகன பயணத்தின் மூலம் வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. அதிலும் பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இதனால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைப்பது என்பது காலதாமதமாகலாம். சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். இன்றைய நாள் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்தால் பணம் வீண் விரயம் ஆகாமல் தடுக்கப்படும். பல்வலி அல்லது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் செலுத்துங்கள். கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். மேன்மை நிறைந்த நாள். வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மேன்மை தரும். லட்சியங்கள் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் கூடும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக நடக்கும். உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு இன்று உகந்த நாள். இன்று நீங்கள் நிறைவான திருப்தியுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் திறமைகளை காண்பிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
தம்பதிகள் இருவருமே அமைதியான போக்கோடு இருப்பீர்கள். நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உங்கள் துணையோடு நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்து கொள்ள உதவும் காதலர்களுக்கு. தம்பதிகள் எதிர்பார்த்தபடி சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தொடர்பாக தாமதமாக இருந்தவர்களுக்கு நற்செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். திருமணத்திற்குண்டான விஷயங்களுக்காக காதலர்கள் பெரியவர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிதி நிலைமைகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். நெருக்கமானவர்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய சேமிப்பு நல்ல ஆற்றலை அதிகரிக்க செய்யும். உங்களுடைய மனநிலை சிறந்ததாக இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனித்து செய்வதால் பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகாரம் உண்டாகும். உங்களுடைய செயல்களை பற்றி பலரும் பெருமிதமாக பேசி மகிழ்வார்கள். மாணவர்கள் கல்வி ரீதியாக ஒரு படி உயர்ந்து காணப்படுவீர்கள். உங்களை யாரெல்லாம் இகழ்ந்தார்களோ, கேலி கிண்டல் செய்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வரக்கூடிய அமைப்பு ஸ்தானம் உண்டு. உங்களோடு படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு உயர்வும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கையை விட்டு நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வரலாம். வேலையில் அதிக கவனத்தோடு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக முயற்சி செய்வீர்கள். உன்னதமான நாள். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். எப்பொழுதும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் உண்டாக்கும். நெருக்கமானவர்களுடைய ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். பொறுமை வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். விழிப்புணர்வு வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். புதிய நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பாக பயணங்கள் உண்டாகும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இந்த நாள் சுபயோக நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வத்துடன் இன்றைய நாள் கலந்து கொள்வீர்கள். இன்று முன்னேற்றமான பலன்கள் காணப்படும். உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் எடுத்த வேலைகளில் உயர்வு ஏற்படும். வெற்றி கிடைக்கும். மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கிடைக்கும். பணியில் தவறுகளை குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கவன சிதறல்கள் ஏற்படாத வண்ணம் கவனித்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். வியாபார வேலைகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் தவறுகளை குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கவன சிதறல்கள் ஏற்படாதபடி கவனித்துக் கொள்ளுங்கள். வேலையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அலட்சியம் கூடாது. தொழில் விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் ஈடுபட்டால் பலன்களை பெற முடியும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக வேலைகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். தம்பதிகள் இருவருமே விருப்பத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவருடைய ஆறுதல் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். மன நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். உங்கள் இருவருக்கிடையேயான உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். காதலர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும். கையில் உபரி பணம் அதிகரிக்கும். அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான உபாதைகளோ குறைபாடுகளோ காணப்படாது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடிய நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதுமையான விஷயங்களில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக வேலைகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் செயல்படுவீர்கள். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.